எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு, நமக்கு மட்டும்தான் பகுத்தறிவு. எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு, 5 அறிவு கொண்ட விலங்குகள்லாம் இருக்கு. இப்போ குருவி கூடு கட்டுறது நம்ம பார்த்துருக்கோம். அந்த இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான் கூடு கட்டுது. நாம வீடு கட்டுறதே பார்த்துருக்கோம். ஆனால் வீடு நம்ம தாத்தா கட்டின மாதிரி இன்னைக்கு கட்டுறது. தாத்தாவுடைய தாத்தா இன்னும் அடுத்த காலத்தில் பார்த்தா ஊடே இல்லாமல் கூட வாழ்ந்துருப்பாங்க பலர். போகிறவர்லேருந்து ஓட்டு வீட்டுக்கு மாதிரி, ஓட்டு வீட்டிலேருந்து ஒட்டு வீட்டுக்கு மாதிரி இன்னைக்கு ஓடு மாறிட்டு வீட்டுக்கு மேலே அடிக்கிற பெயிண்ட் இல்லை, வெயில் வராத அளவுக்கு தடுக்கிற பெயிண்டெல்லாம் கண்டுபிடிச்சு அடிக்கிறது இல்லை. இந்த 6வது அறிவு இருக்குது. இது மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனம் போன போக்கில் போகக்கூடியவர்களை அப்படி போகாமல் தடுத்து நிறுத்தி மனதை நல்வழிப்படுத்துகிற ஒரு ஆற்றலை அறிவுதான் செய்ய முடியும். இல்லைன்னா மனம் அதிகத்துக்கு போயிடும்னு சொல்றது காரணம், மனம் என்பது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒன்று. அறிவு என்பது உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவதற்கோ கட்டுப்படுத்துவதற்கோ முறைப்படுத்துவதற்கோ உரிய ஒன்று. ஒரு மனிதனுக்குள்ளே உணர்ச்சியும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. எது பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்தது தான் அவருடைய வாழ்க்கையை அமைக்கிறது. பாதுகாக்கப்பட வேண்டிய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியும் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லலாம். ஆனாலும் உணர்ச்சி வசப்பட வேண்டும் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இருக்கிறது, அது உண்மை. ஆனால் மகிழ்ச்சி உணர்ச்சியால் மட்டும் வருமா? நிச்சயம் கிடையாது. எத்தனையோ சாமியார்கள் மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் பொறுப்பிட்டு இருக்காங்க, மகிழ்ச்சி அடைகிறது. கோடி சொத்து வச்சிருக்காங்க, ஆனால் மனதுக்குள்ள அவருக்கு தேவையான மகிழ்ச்சி இல்லை. காரணம் என்னன்னா, அவா கருத்தம்னு ஒரு அதிகாரம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பேராசை ஒரு கட்டுப்பாட்டு எல்லைக்கு மேலே போகிறாங்க. அவன் கட்டுப்படுத்த முடியாததுன்னா சாவர வரைக்கும் அவனுக்கு நொந்து போய் தான் சாப்பிடுவான். ஆனால் சாமியார்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பழத்தினை கட்டிட்டு கடத்துறது ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். ஒரு கிடைக்கிறது தின்னுட்டு போகிறானே நிம்மதியாக இருக்காங்க. அப்போ துறவரத்தில் நிஜத்தில் போனவர்கள் இருக்கிற மகிழ்ச்சியை நல்ல சொத்தோடு வாழ்கிறவர்களால் அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தான், மனம் போன போக்கில் அப்படியே விட்டுட்டு போன போதுன்னு செய்கிற செயல்களை எல்லாம் செஞ்சுட்டா நிம்மதி இருக்காங்க. மனதை கட்டுப்படுத்துவது என்பது அவசியம். எதாவது கட்டுப்படுத்துறதுன்னா அறிவு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினால் மனதை கட்டுப்படுத்த முடியும் என்பதால் இந்த செய்தியில் என்ற இடத்தால் செலவிடாத தீர்வுரையை நன்னின்பால் வைப்பது அறிவுனா இந்த வழியாக போவாங்க, இந்த வழியாக போவோம். நம்மளே வண்டி ஓட்டிட்டு போகிறோம், இது தாண்டி போவதற்கு தடையுமே ஒரு நோடும் போட்டிருக்கேன். அதையும் தாண்டி போகிறவங்க ஒரு வழி பாதையில் போவோம். அப்போ அங்கே போனால் அங்கே முடிஞ்சிட்டு வந்து வெளியே அவங்க யார் உள்ள உட்காந்து கேட்பான், நானே தாங்க வந்தேன். அங்கே போர்டு போட்டுருக்கேன், பார்த்தியா பார்க்கலேன்னு கேட்பான். ஒரு 500 ரூபா வச்சுட்டு போவோம். உடனே இப்போ நம்ம வைக்கிறதா வைக்காமல் இருக்கிறதாங்க நம்ம அந்த போர்டை பார்த்து அப்படியே திரும்பி நம்ம உறவுகள் பாதையில் போயிருந்தேன். இந்த பிரச்சனை வர்றது மனசும் அப்படிதான் அறிவு பூர்வமாக கட்டுப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு முறையான பாதையில் மனதை இட்டு செல்வது தான் அறிவின் வேலை என்பதை சொல்றாங்க. அதனால அறிவானது மனதை விரும்பிய இடமெல்லாம் செல்ல விடாமல் தடுத்து நல்ல பாதைகளை இட்டு செல்வது. அடுத்து 3வது பொருள் இதுதான் நாடு பூரா எல்லாரும் பேசுவது. எப்பொருள் யாராவாய் கருத்திலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அவ்வளவுதான். சொல்றவங்க மூஞ்சை பார்த்துட்டு தலையாட்டக்கூடாது. சொல்றவங்க பெரிய ஆளா இருக்காரு அதனால கரெக்டாக இருக்கணும்னு நம்பிடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒருவேளை திருவள்ளுவராகவே இருக்கிறார், கண்ணை மூடிக்கொண்டு அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு சொந்த அறிவால் சிந்தித்து பார்த்து சரியா தவறா என்பது ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை நல்லவங்களெல்லாம் பார்த்து விசாரித்து இது சரியா இருக்குமான்னு கேட்டு உங்கள் மனசுக்கு கடைசியாக சரின்னு பட்டா ஏற்றுக்கலாம், சரியில்லைன்னா விட்டுட்டு போகலாம். யாரும் கட்டாயப்படுத்தி இதை ஏற்றுக்கொடுத்தாங்கன்னு திருவள்ளுவரும் எழுதல, எந்த தலைவரும் இப்படி சொல்லவும் இல்லை. எல்லா மனிதருக்குள்ளேயும் அறிவு ஆற்றல் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஏற்றாப்புல ஒரு 25 திருவள்ளுவர்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னு கூட நான் சொல்லுவேன். அதுக்கு உரிமை இருக்கு. அது ஏன்னா அது தன்னம்பிக்கையும் தன்னடக்கமும் இருக்கக்கூடிய அளவை பொறுத்தது. அதனால எவர் கிடைத்த மிகச்சிறந்த ஒரு புத்தகமே திருக்குறள் என்ற புத்தகமா இன்றைக்கு தமிழனை தலை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறது. உலக வரலாற்றிலேயே எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த சமூகத்தில் இந்த புத்தகத்தை படித்த பிறகு ஒரு சமூகத்தையே பார்த்து அஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த புத்தகங்கள் செய்தி இருக்கிறது. மற்ற இடங்கள்லாம் எத்தனையோ புத்தகம் படிக்கலாம், இது ஒன்றே ஒன்று சொல்லிட்டு அவங்களாம் போயிடுவாங்க. ஆனால் மனித வாழ்க்கையை தொடங்கி வைத்து முடித்து வைக்கிற வரைக்கும் என்ன செய்யணுங்கிறத அழகாக சொன்ன ஒரே ஒரு புத்தகம் திருக்குறள் தான். அந்த அடிப்படையில் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, உங்கள் சொந்த அறிவை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. 4வது குறளில் எண்பொருளவாக செல சொல்லி தான் பிறவாய் முன்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு.
பொதுவாக அறிஞர்கள்ட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது இதில் சொல்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரியணும்னு போகிறது செருக்கு, எல்லாம் தெரியணும்னு போகவே கூடாது. நமக்கு எல்லாம் தெரியும் தான், ஆனாலும் அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. அறிவுக்கு மட்டும் எல்லையே கிடையாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. இன்னும் எவ்வளோ படித்தாலும் காகிற வரைக்கும் படித்தாலும் இன்னும் கொஞ்சம் படிக்காமல் விட்டுட்டு தான் நீங்கள் நினைக்க முடியும். அதுதான் உலகம். அப்படி இருக்கிறப்ப நம்ம நல்லவர்களோட பழகி நல்லவர்களுடைய கருத்தை நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தால் நாமே தானாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். நாம் ஒரே நாளில் யாராலையும் மாற முடியாது, படிப்படியாக தான் மாற முடியும். அந்த படிப்படியாக மாறுவதற்கு ஏராளமான நல்ல நண்பர்களை சேர்த்துட்டே வரணும். அப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா கேட்கறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல, சொல்றதுக்கு எவ்வளோ அறிவு வேணுமோ கேள்விகளை கேட்கறதுக்கும் ஒரு அறிவு வேணும். அப்போ நம்ம நல்லவங்களை பார்த்து பக்குவமாக கேட்கணும். அவங்க வாயிலிருந்து விடைய வர வைக்கணும். நம்ம வாயிலிருந்து அவங்க சொல்லக்கூடிய சில செய்திகளை கேட்ட பிறகு ஒவ்வொரு புரியல நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதை சொல்றதுக்காக தானே நாங்கள் அதை கேட்டோம், சொல்லுங்கள் கேட்டு உள்வாங்கிக் கொள்வதன் மூலமாக அறிவை விரிவடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்ல சிறந்த சார்ந்தவர்களிடத்தில் போய் நம்ம என்ன பண்ணணும், வெண்பொருளவாக சில சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையிலே பக்குவமாக அதை சொல்லணும். எரிச்சலை மூட்டிட்டு நீங்கள் விடையை பெற்றால் நல்ல விடை கிடைக்காது. நம்மளை மாதிரி திருப்பி திட்டான்னு திட்டுவாங்க. அதனால எளிதில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுண்பொருளை நான் எளிதில் விளங்கிக் கொள்ளவும் வேண்டும். அதுவே அறிவு என்று இந்த குரட்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 5வது குரட்பா, உலகம் தழியது ஒட்பம். ஒட்பம்னால அறிவுதான். அது இந்த இடத்துல அப்படி சொல்லப்படுகிறது. மலர்தலும் கும்பலும் இல்லது அறிவு. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பராக ஒரு ஆள் வேணும்னா சீக்கிரம் கிடைச்சிருவாங்க. ஒரு உலகம் பூரா நண்பர்கள் நிறைய இருக்காங்க. 1000 காரணங்களால் உங்களுக்கு நட்பு கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் உயர்ந்தோரை நட்பாக்கிக் கொள்வது அவ்வளவு எளிதில் அமரக்கூடியது இல்லை. ஆனால் நம்மளுடைய வேலை நல்ல அறிவு இருந்தால்தான் உயர்ந்தோர் நமக்கு கிடைப்பாங்க. உயர்ந்தோர் நமக்கு கிடைக்காதான் நல்ல அறிவும் நமக்கு வளரும். இது ரெண்டும் ஒரு நாணயத்தின் இருந்து பக்கம் போல. அப்போ நல்ல உயர்ந்தவரை நண்பராக ஆக்கிக் கொண்டு அவரோடு இணைந்த பிறகு அவங்களை விட்டு விலகாமலும் அவங்களை மிஞ்சணும்னு ஆசைப்படாமலும் அவங்களை தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதும் மலர்தலும் கூம்பலும் இல்லது. அந்த இடத்துல போய் திரும்ப கொஞ்சம் நல்ல எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு சொல்லுவாங்க. பாருங்க, யாரையாவது நல்லவங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வாயா இருக்க சும்மா இருக்காங்க. மந்திரி தெரியும், எனக்கு அவர் தெரியும், தெரியாமல் இருந்திருக்கலாமேன்னு தோணும் மற்றவங்களுக்கு. அதனால் பெரிய அறிஞர்களை தெரிந்து கொண்டதன் மூலமாக நாம் ரொம்ப அதிகமாக மலரவும் கூடாது, அதுக்காக ஒரேடியாக துணி தெரியாதுன்னு சுருங்கவும் கூடாது என்பதனால் இந்த இடத்துல உலகம் தனியது உலகம். அந்த உலகம்னாலே திருவள்ளுவர் சொல்கிற உலகம் மற்ற மக்களையும் சேர்த்து உலகம் அப்படி சொல்கிறதே கிடையாது. அது நிறைய புரிஞ்சு வருவதில் குழப்பம் இருக்குது. அவர் அறிஞர்களையும் சான்றோர்களையும் தான் எல்லா குரட்பாக்களிலும் உலகம் 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 என்று பேசுகிறோம். உலகம்னா நம்ம பூமி ஊரில் மொத்தமாக 150 கோடி பேர் இருக்காங்க, 250 கோடி பேர் எல்லாரும் சேர்ந்து உலகமே கிடையாது. வள்ளுவர் பார்வையில் உலகம் என்பது அறிஞர் பெருமக்களை அறிவாளிகளைத்தான் அவர் பார்க்கிற உலகமாக கருதுகிறார். அப்படி கருதினால்தான் பல குரட்பாக்களில் உலகத்தின் பொருள் சரியாக இருக்கும். இல்லைன்னா அவர் சொல்கிற பொருள் எல்லாம் தப்பாக தான் முடியும். அதனால் உலகம் என்றால் அறிவாளிகள் உலகம் தான், சான்றோர்களின் உலகம் தான், பண்பாளர்களின் உலகத்தை தான் அவர் உலகம்னு சொல்கிறார். இந்த குரட்பாவில் அறிவு பாதுகாக்கப்படுவதற்கு நல்ல நல்ல அறிஞர்கள் நண்பர்களாக வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்த குரட்பாவில் 6, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இந்த குரட்பாவில் இருக்கிற பொருள் இங்கே மிகவும் சரியாக போகிறது. உலகம்னா என்னங்கிறது இப்போ யாரை வேணாலும் உலகம் வச்சுக்கலைங்கிறது இதில் தெளிவாகவே சொல்லிவிடுறாரு. எவ்வது உறைவது உலகம், உயர்ந்தோரின் வாழ்வியல் நிலையை நன்கு அறிந்து கொண்டு நாமும் அவரின் வாழ்வியல் நிலையோடு பொருந்தி வாழ்வதே உண்மையான அறிவு அப்படிங்கிறது உலகம். அப்போ உயர்ந்தோருங்கிறது உலகம். மற்றபடி உலகம்னு சொன்ன எல்லா பொதுமக்களையும் உலகமாக வச்சுக்கிட்டா நிச்சயமாக நாம் உயர்ந்தோரெல்லாம் ஆக முடியும். அதுக்கு வாய்ப்பே இருக்கிறார். அப்போ உயர்ந்தோர் என்பது தான் இங்கே உலகு என்று சொல்லிட்டு உலகம்
அப்படின்னு எவ்வது உழைவது உலகம்ல எந்த அளவுக்கு மிக அருமையான பண்பாளர்களுடைய உலகம் இருக்கிறதோ அந்த உலகத்தோடு சேர்ந்து உழைவது தான் அறிவு. அவர்களோடு இணைந்து வாழ்வது தான் அறிவு. அறிவாளிகளோடு சேர்ந்து வாழ்வது தான் அறிவு. ஒழுக்கமாக சொல்லணும்னா அறிஞர்களோடு அறிவாளிகளோடு சேர்ந்து வாழ்வது தான் அறிவு. அது தெரியலன்னா அறிவுக்கு இருக்கிற அறிவு போயிடும். அடுத்து 7வது 427வது அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அகுது அறி கல்லாதவர். இது எல்லாம் குரல் படிக்கும் போதே பொருள் புரிஞ்சிடும். அதில் ஒன்றும் பெரிய உரையாசிரியர்கள்லாம் வந்து நிற்கணுங்கிறது அவசியமே கிடையாது. நாங்கள் வேறு வழியெல்லாம் புரிஞ்சிடும். அவ்வளோதான். எனக்கு தெரியாதவங்களும் கிடையாது. படித்தோடனே புரியுதில்லை. அறிவுடையார் ஆவது அறிவார். அறிவு இருக்குன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கே சொல்லிடுவாங்க. அவங்க தான் அறிவாளி. அடுத்து என்ன நடக்கும்? இப்படி பாப்பா மப்ப போடுறது, மழை வரும். பார்த்த உடனே தெரிஞ்சு சொல்கிறவங்க அறிவாளி. எவ்வளவுதான் மப்பு போடுறத பார்த்துக்கிட்டே இருந்தாலும் மழை வருமானு எவ்வளோக்கு தெரியலையோ அவர் என்ன சொல்ல முடியும்? பார்த்த உடனே தெரியும். அது ஒரு போலீஸ் வேன் போகுதுன்னா பின்னாடி மந்திரி வரான்னு நம்ம எவ்வளோ கரெக்டாக சொல்கிறோம். இந்த வேனை பார்த்துட்டு பின்னாடி வர்ற வேனை பார்க்காம சொல்லிடுறோம்ல. ஒரு 108 ஆம்புலன்ஸ் வரும்போது அங்கே சவுண்டு கேட்கணும்னு சொல்லிடுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நடந்து கேட்குறோம். ஆம்புலன்ஸ் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அங்கேயே அது வர்ற ஒதுக்கி கேட்ட உடனே ஒதுக்கி நிற்கணுங்கிற அறிவு நமக்கு வந்துருது. அதான் முன்னாடியே புரிந்து வைத்துக் கொண்டு செயல்படக்கூடியது. ஆம்புலன்ஸ் வந்து அவன் ஹாரம் அடித்து அவளை மண்டலம் முற்றாலும் வந்த பிறகு நவுந்து போனா இது என்ன அறிவு? அப்போ அந்த அறிவு வளர்ச்சி இல்லாதவங்க தான் அந்த மாதிரி நின்றுருப்பான். அப்போ முன்கூட்டியே அறிந்து கொண்டுகிறதுக்கு தான் அறிவுடைய பேர். பட்டாலும் புத்தி வராதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து டாக்டர் சொல்லக்கூடாது. அதனால பட்டாலும் கொடலைனாலும் புத்திங்கிறது வரணும். அதுக்கு தான் அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அகுதறி கல்லாதவர். இதுக்கு மீதி அதுக்குடைய இன்னொரு பாட்டு. அறிவிலாருங்கிறவர் யாருன்னா இன்னும் நடக்க போகுதுன்னே தெரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு இருந்துட்டு அடிபட்டு அப்புறமா ஐயோங்க சரியாமல் வந்துட்டேங்க. முன்னாடி போகிற வண்டி ஸ்பீடு வேறு பார்த்தாங்க. இந்த வண்டிக்கான ஸ்லோவாக போகணும், பிரேக்கு போடணும். இவன் அவன் போய் எடுத்து பிடிக்கிறத பார்த்த பிறகு இவன் போய் இந்த மட்டான்னு என்ன பேரு? அறிவு வளர்ச்சி இல்லை. அதை பார்த்தோன்னே தெரியல. அந்த வண்டி ஏறி இறங்கி அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு இங்கே தெரியணும்னு அதுதானே அறிவு. அதனால் கற்பது என்பது அதுதான். படிப்பது வேறு, கற்பது வேறு. பட்டறிவு தான் கற்பது. நீங்கள் தமிழ் இலக்கியங்களில் படிப்பறிவை என்றைக்குமே பேச மாட்டாங்க. கல்வி அறிவு என்பது கற்பது தான். கற்பதற்கு பள்ளிக்கூடமும் போக வேண்டியதில்லை, கல்லூரிக்கும் போக வேண்டியதில்லை. எவன் தன் அறிவை அனுபவத்திலே பயன்படுத்தி வளர்த்து கொள்ளுகிறாரோ அதுதான் அறிவு, அதுதான் கல்வி. ஒரு காலத்தில் பல்கலைக்கழகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது வள்ளுவர் காலத்தில். அதுதான் கல்வி. அப்போ இந்த மாதிரி அறிவுடையார் ஆவது அறிவாளி. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது இப்பயே சொல்லக்கூடியவர்கள் அறிவாளி. இப்போ பையனை பார்த்தோன்னா வாங்க சொல்லுவார், இந்த பேரோட போகும், நீ தான் ஸ்கூல் டெஸ்ட் என்ன காரணம்? ஆசிரியர் அறிவுடையவும் அவனோட பழகியவும் அவனை பார்த்தோன்னே தெரியும் இவன் தான் ஸ்கூல் டெஸ்ட் வருவான், இவன் கையில் ஆயிடுவான் அப்படிலாம் சொல்லக்கூடிய காரணம் அனுபவம், அறிவு. அவனோட பழகியதுதான் கிடைத்த அறிவு. அடுத்த குறள், அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார். இது ஒரு சிறந்த குறள். முட்டாள்தனம்னா எது, அறிவாளித்தனம்னா எது, அவ்வளோ. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியணும். செய்ய வேண்டியது எதுவோ அதை தெரிஞ்சு செய்கிறதும், செய்யக்கூடாதது எதுவோ அதை செய்யாமல் இருக்கிறதும் அறிவு சார்ந்த விஷயங்கிறத இங்கே சொல்கிறார். ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்கிறார்கள், செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமல் யாரும் கெடும் சொல்கிறார். அதுதான் இங்கே வேறு வடிவத்தில் அறிவுடைகளை சொல்கிறாரு. அப்போ அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை. எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்படலைன்னா அது குற்றாலம். அஞ்சுவது அஞ்சல் அறிவார்கள். எதற்கு பயப்படணுமோ அதற்கு யார் பயப்படாமோ அவன் அறிவாள். அஞ்ச வேண்டுவதற்கு அஞ்சுவது அறிவு, அஞ்ச வேண்டுவதற்கு அஞ்சாமல் இருப்பது முட்டாள்தனம். அவ்வளவு. எது அஞ்ச வேண்டியது அஞ்சக்கூடாதுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பொங்கலை கை விடும் போதே தெரியணும்ல, இந்த பொங்கலை என்ன அர்த்தம் கை விடுறேன் அப்படின்னு. அறிவாளி என்ன பண்ணுவான், ஒரு பிச்சை விட்டு பார்ப்பான். அதுக்கப்புறம் ஒரு கேரி பேக்கில் இருக்கு கவுத்தாலையாவது பையில் மாட்டிட்டு ஒரு கவர் போட்டு ஒன்று சுட்டு பார்ப்பான். முழு கையும் உள்ள விட மாட்டான், அப்படி தொட்டு பார்ப்பான். ஆனால் முட்டாள் என்ன பண்ணான், அதாவது நான் உள்ள பாருங்க நேராக கையை உள்ள விடுவான். நல்லா பாம்பு ஒன்று கடிச்சு விட்டுறேன், அதுக்கப்புறம் கையை உதவிட்டு ஆக்கிட்டு. அது முன்னாடியே இன்னைக்கு பயப்படணுமா பயப்படக்கூடாதா என்கிற செய்தி அறிந்து தான் செய்யணும். பாம்புக்குள்ளே இல்லை,
சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டுக்குள்ளேயும் இந்த அச்சம் இருக்க வேண்டிய இடத்துல இதுதான் தீரணும். அதுதான் அறிவாளியினுடைய தொழில். அதனால் அஞ்சுவது அஞ்சாமல் ஏதமே அஞ்சுவது அஞ்சல் அறிவார். அடுத்தது 9வது குறள். எதிர்தான் காட்டும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் போல். அதே குறளில் இருக்கிறத பெருகி மறைமுகமா கொஞ்சம் அப்படி சொன்னதை இப்ப இப்படி சொல்றாரு. அவ்வளவுதான். முன்கூட்டி எச்சரிக்கையோடு ஒரு செயலை செய்யக்கூடிய அறிவு உடையவர்களுக்கு ஒரு துன்பமும் ஒரு நாளும் வராது. அதான் எதிரதா காட்டும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவது ஓர் நோய். நோய்னா எப்பவுமே ஜுரம் வயிற்று வலியும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடர்பாடுகளும் இன்னல்களும் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் இதெல்லாம் நோயின்னு தான் பேரிங்க. அதனால் நோய் என்ன வருங்கிறத ஒரு மாநிலத்தை ஆட்சியில் இருக்கிறவர்கள், ஒன்றிய அரசாக இருக்கிறவர்கள், இராணுவத்தை நடத்துகிறவர்கள், காவல்துறையில் பணியாற்றுகிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான சிந்தனையும் அறிவும் தங்களுடைய தொழிலோடு இணைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா எதிர்பாராத திடீர் தாக்குதல்களுக்கெல்லாம் ஆளாகி அதற்கு பிறகு வருத்தப்பட்டு பயணிக்கும். அதனால் முன்னெச்சரிக்கையோடு ஒரு மனிதன் வாழ்வதற்கு அறிவு அவசியம். அறிவில் துணை இருந்தால் முன்னெச்சரிக்கையோடு வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் நமக்கு வரும். கடன் கொடுக்கும் வரை நம்ம கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது 3 முறை யோசிச்சு அதை கொடுக்கலாங்கிறதுக்கான ஆய்வு கட்டுரைகள்லாம் பதில் வந்தால் கொடுத்தா பணம் திரும்பி வந்துடும். இல்லை அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த வழியா இன்னும் போகவே முடியாமலும் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா முன்னாடியே முன்கூட்டியே ஒரு விஷயத்தை சிந்தித்து தீர்மானிக்கக்கூடியதுக்கு பேர் தான் அறிவு. அதை பற்றி இங்கே சொல்றாரு. அதனால துன்பம் வராமல் இருக்கும். அறிவு தான். அறிவு இல்லைன்னா எல்லா துன்பமும் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துடும். அறிவு உடமையோட கிடையாது. அப்படி போக விடுங்க. நாம இன்றைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் யார்கிட்ட பேசினாலும் பணம் சேர்ப்பது எப்படி, காசு சேர்ப்பது எப்படி, சொத்து சேர்ப்பது எப்படி அப்படிங்கிறதான் இப்போ 24 மணி நேரம் இந்த சமூகமே பார்த்துட்டு இருக்கு. இந்த சமூகத்தினுடைய தேவை யார்கிட்ட எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசி முடிச்சுட்டு சரி அதெல்லாம் சரிதான் இதுக்கு என்ன கடைசி அங்கே தான் வந்து நிற்பாங்க. என்ன படிக்க வைக்கிறீங்க பிள்ளைய? பிஎஸ்சி எம்எஸ்சி பிஇ கிடையாது. மற்ற என்ன வேலைக்கு போகலாம்? இந்த வேலைக்கு போகலாம். எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? அடுத்த கேள்வி கடைசி கேள்வி அதுதான். சம்பளம் நிறையா கிடைக்கிற வேலைக்கு போகிறதுக்காக தான் நிறைய பேர் டாக்டருக்கு சேர்க்குறாங்களே தவிர இந்த ஊரில் இருக்கிற நோயாளிகளை என் மகன் காலத்திலேயாவது நோய்களை தீர்த்து வைப்பதற்காக என் குடும்பத்தில் முதல் மருத்துவரை உருவாக்கப் போகிறேன் என்று எந்த பெற்றோரும் நினைத்ததாக எனக்கு தெரியவில்லை. மிக அதிக வருமானத்திற்கான வழி தேடி அழைக்கிறார்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்படின்னா அதுக்கு 1000 அப்போ திருடுறது ரைட்டு தான். மற்ற கேள்வி என்ன வருதுன்னா பணம் தானே சேர்க்கணும். இதே கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டு 10 வருஷம் படிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு பேசாமல் 2 பேங்கில் கொள்ள எடுத்தால் நேரம் சாயந்தரம் பல கோடி அடிச்சு வந்துடலாம். இல்லை 2 ஏடிஎம் மிஷினை உடச்சி எடுத்துகிட்டு வந்தால் கூட போதும். அது எப்படி உடைக்கணுங்கிறதால எவ்வளோ பேர் உடைக்கிறாங்கன்ற ஃபோன் பண்ணிக்கிட்ட 2 வரும். ஏடிஎம் மிஷினை உடைப்பது எப்படின்னு கூகுளில் போட்டால் கூட பதில் வந்தாலும் வரும். இன்னைக்கு உலகம் வளர்ந்து மாறிட்டு இருக்கு. பணம்தானே முக்கியம் கருதக்கூடிய சமுதாயத்தில் அதற்கு பிறகு அறத்தை பற்றி பேசுவதற்கு வேலை என்ன இருக்கு? அப்ப அவரு அழகா சொல்றாரு. அப்ப சொத்து என்பது அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய அடையணும் இவர் என்று சொன்னார்னா எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாலும் அறிவு இல்லைன்னா இவ்வாறு வேஸ்ட், பயனற்றவர். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய இளம் இல்லாதவன் அதான் அறிவு இல்லாதவன் பொறுத்தவரைக்கும் இல்லாதவன் தான். அறிவு இருந்துட்டு ஒரு பைசா கூட வருமானம் இல்லை சொத்து இல்லைன்னா பரவாயில்ல, எல்லாம் உன்னிடம் இருப்பதாக போகுது. அது ஏன் தெரியும் அப்படி சொல்லப்படுகிறது? ஒரு அறிவாளி நினைச்சாம இன்னும் 2 நாளில் கூட 2 கோடியை திரட்ட முடியும். அதுக்கு ஒரு முட்டாள் நினைச்சா நான் கொடுத்து வச்சிருக்கிற கோடிக்கணக்கான ரூபாயை பத்திரமா கூட முதல்ல அவனால் வச்சுக்க முடியாது. எந்த ஒரு வினாடியிலையும் அவருடைய சொத்துக்கள் காலியாகும். எவ்வளவோ முட்டாள்கள் கோடீஸ்வரர்கள் பிச்சைக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். எவ்வளவோ அறிவார்ந்த ஏழைகள் வெகு சீக்கிரம் பணக்காரர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள். ஆகவே சொத்து என்பது அறிவுதான் மிகப்பெரிய சொத்து. மீதி சொத்தெல்லாம் இருந்தாலும் இல்லை என்பது போலத்தான் கருதப்பட வேண்டும். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார்
என்னுடைய இறைவன் இவர் இருந்தால் அறிவு இல்லாதவன்ட்ட என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவனும் அவனும் ஒன்றுதான். அறிவு உடையவர்கள் ஒன்றுமே இல்லைனாலும் எல்லாம் உடையவர்கள் நினைத்தது நடக்கும். தன்னால் நடக்காத ஒன்றை இன்னொருவரால் நடத்தி காட்டுகிற ஆற்றல் அறிவுடையவர்களுக்கு உண்டு. நான் முதலமைச்சர் பதவியில் உட்காரணும், பிரதமராக உட்காரணும் அவசியம் இல்லை. நான் சொன்னால் பிரதமரே கேட்பாருங்கிறதுக்கு நான் போயிடுறதில்லை. என்னுடைய அறிவை பயன்படுத்தி பிரதமருடைய மூளையை இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் என் கையில் வச்சிருக்கிறதில்ல, அதுக்கு பேர் தான் அறிவு. அதனால பெரிய அறிவார்ந்த சிந்தனை மட்டும் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் எல்லா சொத்துக்களும் அவரிடத்தில் இருப்பதாக கருதலாம். அதுவே இல்லை என்றால் எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஒன்றுமில்லாதவனும் அவனும் ஒன்றுதான் என்று இந்த 10வது குறளிலே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அறிஞர்களிடத்திலேயே பேசுவதற்காக மகிழ்ச்சி கூட்டத்திற்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம்.